ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்படிப்பட்ட ஈசனுக்கு உரிய நாள்தான் இந்த மகா சிவராத்திரி. ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரியின் வரலாறு இங்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதவர்கள் இப்பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். தேவர்களும் அசுரர்களும் இரவா வரம் தரும் தேவாமிரதத்தை பெற மந்தார மலையை மத்தாக்கி வாசி என்ற பாம்பை கயிறாக கொண்டு திருப்பார் கடலை கடைந்தார்கள். அவ்வாறு கடையும் பொழுது பாம்பின் விஷமானது கடலில் பரவி ஆழகால விஷமாக மாறியது. அந்த நஞ்சின் வீரியத்தை தாங்க முடியாத தேவர்களும் அசுரர்களும் நாலா பக்கமும் சிதறி ஓடினர். என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த தேவர்களும் அசுரர்களும் சிவனிடம் வேண்டுகோள் விடுக்க அதனை ஏற்று அவ்விஷத்தை குடித்தார் எம்பெருமான் ஈசன். அவ்விஷத்தால் ஈசனின் தொண்டை நீல நிறமாக மாறியது. அதன் பின்னரே சிவபெருமானை அனைவரும் நீலகண்டன் என்றும் அழைத்தனர். அப்படிப்பட்ட ஆழகால விஷத்தை அருந்தி உலகை காத்த தினமே இந்த மகா சிவராத்திரி. இதுவே மகா சிவராத்திரியின் வரலாறு. அப்படிப்பட்ட மகா சிவராத்திரியை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்ற கேள்வி உங்களில் எல்லோருக்கும் தோன்றலாம். அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன், கேளுங்கள். தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் விஷத்தை குடித்து ஈசன் உலகை காத்தார். அதுபோலவே நம்மை சுற்றி இருக்கும் பிறருக்கும் நம்மால் முடிந்த உதவி கரம் நீட்டுவதே சிறந்த இறையாண்மையாகும். இப்படிப்பட்ட இந்த ஈசனின் அருளை பெற இந்த இரவில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? சிவனின் அருளை பெற அந்த இரவு முழுவதும் நமது விழிகள் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். மற்றும் 5 எழுத்து உடைய த பவர்ஃபுல் சாண்ட் எனப்படும் பஞ்சாசுர மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் நம சிவாய என்று குறைந்தது 108 முறையாவது சொல்லுங்கள். இப்படி சொல்வதன் மூலம் இதனால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் ஒழிந்து போகும், மன சாந்தியும் கிடைக்கும். சிவராத்திரி அன்று கண் விழித்து விரதம் இருந்து இறைவனை வணங்கும் பொழுது முழுமையான இறையருள் கிடைக்கும். நினைத்த காரியமும் நடக்கும். ஆனால் கவனம், இந்த இரவில் ஏதேனும் தவறு செய்தால் அதற்கு பலன் நிச்சயம் உண்டு. சிவன் சொத்து குல நாசம் என்பது வெறும் பழமொழி இல்லை. சிவனின் கோபத்திற்கு ஆளானால் உங்களுடைய குலம் முழுவதும் அழிந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு வழிபடுங்கள். நீங்கள் மனதார வழிபடாமல் வெறும் கடமையாக இதை செய்தால் உங்கள் தொழிலுக்கு எந்த பயனும் கிடைக்காது. பாவம் செய்தவர்களை சிவன் மன்னிக்க கூடும். ஆனால் பக்தியில் நய வஞ்சகம் செய்யவோ தீய எண்ணத்தோடு வழிபடவோ முடியாது. எனவே உங்கள் மனதை தூய்மைப்படுத்தி ஆன்மாவை ஆண்டவனிடம் அர்ப்பணித்து சிவனை தியானியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்ட மாற்றங்களை காண்பீர்கள். இதுபோல பல மர்மங்களை தெரிந்து கொள்ள நமது தமிழும் தெய்வமும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.